குருத்து ஞாயிறு என்பது இயேசு கிறிஸ்து எருசலேம் நகரத்திற்குள் வெற்றி ஊர்வலமாக நுழைந்த நாளை நினைவுகூரும் நாள். இது பொதுவாக ஈஸ்டருக்கு முன் வரும் ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடப்படுகிறது. அந்த நாளில் குருத்து இலைகளை கையில் பிடித்து இயேசுவை வரவேற்றார்கள். அதனால்தான் அந்த நாள் குருத்து ஞாயிறு என்று அழைக்கப்படுகிறது. இயேசு கழுதை குட்டியில் எருசலேமுக்கு வந்தார். இந்த நிகழ்வு மத்தேயு மற்றும் யோவான் நற்செய்தியிலே விளக்கப்பட்டுள்ளது. மத்தேயு 21ஆம் அதிகாரம் 6 முதல் 9 வரையிலான வசனம் கூறுகிறது, சீஷர்கள் போய் கழுதையையும் அதன் குட்டியையும் கொண்டு வந்து அவைகள் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டு அவரை ஏற்றினார்கள். திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். முன்னடப்பாரும் பின்னடப்பாருமாகிய திரளான ஜனங்கள், தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அடுத்ததாக யோவான் நற்செய்தி 12ஆம் அதிகாரம் 12 முதல் 15 வரையிலான வசனம் கூறுகிறது, மறுநாளிலே இயேசு எருசலேமுக்கு வருகிறார் என்று பண்டிகைக்கு வந்த திரளான ஜனங்கள் கேள்விப்பட்டு குருத்தோலைகளை பிடித்து கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு, ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்கள். சீயோன் குமாரத்தியே, பயப்படாதே, உன் ராஜா கழுதை குட்டியின் மேல் ஏறி வருகிறார் என்று எழுதியிருக்கிற பிரகாரமாக இயேசு ஒரு கழுதை குட்டியை கண்டு அதன் மேல் ஏறி போனார். அன்பானவர்களே, இயேசு ஒரு பெரிய ராஜாவை போல குதிரையில் வரவில்லை. அவர் தாழ்மையாக ஒரு கழுதையின் குட்டியில் அமர்ந்து வந்தார். இதையே மத்தேயு 21ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் கூறுகிறது, இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்திக்கு சொல்லுங்கள் என்று. இது என்ன சொல்லுகிறது? அவர் அதிகாரத்தின் ராஜா அல்ல, தாழ்மையின் ராஜா. அவர் தாழ்மையுடன் உலகத்திற்கு வந்தார். மக்கள் அவரை இரட்சகராக வரவேற்றார்கள். இந்த வசனம் உண்மையில் ஒரு தீர்க்க தரிசனம் நிறைவேறுதல். இது முன்பே செக்கரியா 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருந்தது. சீயோன் குமாரத்தியே, மிகவும் களிகூறு, எருசலேம் குமாரத்தியே, கெம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதியுள்ளவரும் இரட்சிக்கிறவரும் தாழ்மையுள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாயிருக்கிறார். இவ்வாறு தீர்க்க தரிசனம் நிறைவேறிற்று. தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று கூவி அவரை வரவேற்ற மக்களே, சில நாட்களில் அவரை சிலுவையில் அறையுங்கள் என்று கூவினார்கள். மனிதர்களின் மனம் எப்படிப்பட்டது? நமக்கு நாமே கேள்வி எழுப்புவோம். மனிதர்களின் மனம் மாறினாலும் இயேசு தனது அன்பை மாற்றவில்லை. அதனால்தான் அவர் சிலுவையில் மரித்து இரட்சிப்பை தந்தார். அன்பானவர்களே, குருத்து ஞாயிறு நமக்கு ஒரு கேள்வி கேட்கிறது. நாம் உண்மையாகவே இயேசுவை நம் வாழ்க்கையின் ராஜாவாக வரவேற்கிறோமா? இன்று நம்முடைய இருதயத்தை திறந்து அவரை வரவேற்போம்.